இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் ஏசாயா 32ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-8 வரை. இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் ஏசாயா 32ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-8 வரை. இதோ, ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும், பெரு வெள்ளத்துக்கு புகலிடமாகவும், வறண்ட நிலத்துக்கு நீர்க்காலாகவும், விடாய்த்த பூமிக்கு பெருங்கன்மலையின் நிழலாகவும் இருப்பார். அப்பொழுது காண்கிறவர்களின் கண்கள் மங்கலாயிராது, கேட்கிறவர்களின் செவிகள் கவனித்தே இருக்கும். பதற்றமுற்றவர்களின் இருதயம் அறிவை உணர்ந்து கொள்ளும். தெற்று வாயுடைய நாவு தடையின்றி தெளிவாய் பேசும். மூடன் இனி தயாளன் என்று மதிக்கப்படான், லோபி இனி உதாரன் என்று சொல்லப்படுவதும் இல்லை. ஏனென்றால் மூடன் மூடத்தனத்தை பேசுகிறான், அவன் இருதயம் அநியாயத்தை நடப்பிக்கும். அவன் மாயம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் விபரீதம் பேசி, பசியுள்ள ஆத்துமாவை வெறுமையாக வைத்து, தாகமுள்ளவனுக்கு தாகந்தீங்க தரியான். லோபியின் எத்தனைகளும் பொல்லாதவைகள். ஏழைகள் நியாயமாய் பேசும்போது அவர் கள்ள வார்த்தைகளாலே எளியவர்களை கெடுக்கும்படி தீவினைகளை யோசிக்கிறான். தயாள குணமுள்ளவன் தயாளமானவைகளை யோசிக்கிறான், தயாளமானவைகளாலே நிலைத்தும் இருக்கிறான். இது தேவனுடைய வசனம். இன்றைக்கு நமக்கு செய்தி கொடுக்கும்படி நம் நடுவில் மத்தியில் வந்திருக்கிறாரு பாஸ்டர் ராஜா தாமஸ். அவரை நம்ம அன்புடன் வரவேற்கிறோம். அவர் நம்ம பாஸ்டருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். மினிஸ்ட்ரியில் 2 பேரும் ரொம்ப நல்ல நண்பர்னு அவர் பாஸ்டர் சொன்னார். அவர் குஜராத்தில் நார்த் இந்தியாவில் ஊழியம் செஞ்சு மிஷினரியாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம சிங்கப்பூரில் பூச்சா மெத்தடிஸ்ட் சர்ச்சில் பாஸ்டராக இருக்காரு. டெமல் காங்கிரிகேஷன் நடத்துகிறாரு. அவர் அன்புடன் வரவேற்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில் உங்களோடு இணைந்து ஆராதிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த அந்த பெரிய பாக்கியத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சகோதரி அறிமுகப்படுத்தியது போல உங்களுடைய போதகரும் நானும் பெரிய நீண்ட கால நண்பர்கள், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லலாம். ரொம்ப நெருங்கிய நண்பர், சகோதரர். நிறைய சூழ்நிலைகளில் எங்களுடைய ஃபெலோஷிப் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி யூனிக். ஸோ ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அமேசிங். இன்னைக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தவங்க போதகருக்கும் திருச்சபையின் தலைவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஜெபிப்பதற்கு முன்பதாக நான் ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். There was a testimony time, so I want to start with a testimony. இந்த செய்தி ஆயுதம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, I mean it's been a journey. இந்த இயர்ல ஒரு few times some health issues, maybe age, I don't know. கடந்தது டஃப் சிச்சுவேஷன் போயிட்டே இருந்துச்சு. அப்போ ஒவ்வொரு இதுலேயும் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கிறேன். I went through some investigations and everything, no major thing. அட்லீஸ்ட் எங்கள் சர்ச்சில் நிறைய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க, ப்ளஸ் ஃபேமிலிஸ். ஒரு 10 டாக்டர்ஸ் என்னை சுற்றி அப்பப்போ வார்ன் பண்ணிட்டே இருப்பாங்க, யூ ஹேட் டு டேக் கேர் ஆஃப் திஸ், யூ ஹேட் டு டேக் கேர் ஆஃப் தட் அப்படி. ஸோ சம்டைம்ஸ் அது ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வரும், தட்ஸ் இட், ஐ நீட் டு கோ ஏனி அப்படின்ற மாதிரி. ஐ டோன்ட் நோ, மேபி சைக்கலாஜிக்கல், மேபி இட்ஸ் ட்ரூ, வி டோன்ட் நோ yet. அந்த மாதிரி நிறைய ஒரு சுச்சுவேஷன். ஸோ பாசிட்டிவெல்லாம் ஓகே சொல்லிட்டேன். இந்த வீக் ஐ கான் த்ரூ சம்திங் வெரி சிமிலர் a few days ago on Wednesday, I think Wednesday afternoon. So I was like lying down on my bed, I was praying. Almost பாஸ்டர் என்னோட ஸ்லைட்ஸ்லாம் நான் ஃப்ரைடே அனுப்புறேன்னு சொன்னேன், பட் தேர்ஸ்டே அனுப்பிச்சிட்டேன் அவருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி. ஸோ நான் இன்னைக்கு ஈவினிங் எங்கள் சர்ச்சுக்கு ப்ரீச் பண்ணணும். ஸோ I was just lying down and praying. அப்போ மனசில் இன்னைக்கு நான் நிறைய கான்செப்ட் நான் எடுத்து வச்சது இது அப்படியே ஆண்டவர் 2 பேசுகிறாரு. சம்டைம்ஸ் we feel that that's the end. ஏன்னா அன்னைக்கு இருந்த சினாரியோ, I thought I'm going to A&E. So that's the end அப்படிங்கிற நிறைய ஒரு ஃபீல் வரும். பட் அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். ஸோ காட் இஸ் அட் ஒர்க் அப்படிங்கிறது அதில் ரொம்ப உணர முடியும்.
அப்போ நான் வந்து அந்த நேரத்துல I was lying down in bed Wednesday afternoon. I was praying. ஆண்டவரே யூஷன் சர்ச்ல நீ காலையில போய் நிக்கும்போது first thing I will do is I will share my testimony that you are our healer. You are with us. அதை வந்து தனிப்பட்ட விதத்துல ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது that is a unique experience. ஏன்னா when you go through the situation, நம்ம மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம், மற்றவங்களுக்கு ப்ரே பண்ணலாம், ஓகே, that is very easy. But when we go through that particular situation, it's real challenge. அப்போ அந்த இடத்துல ஆண்டவரே நான் வந்து சாட்சியோட ஆரம்பிப்பேன். I will go and preach. Okay, I'm here, so I'm really thank God. And ஆண்டவர் அற்புதமானவர். ஸோ அதிசயமானவர் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு உள்ள டாபிக் வந்து ரிலேட்டட் டு தட். ஐ டுக் தட் அதே டைட்டில் வந்து நான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் விரும்புகிறேன். மேபி இன்னையோட செய்தியினுடைய முடிவில் நான் அதற்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இஃப் யூ ஆர் கோயிங் த்ரூ சம் சார்ட் ஆஃப் சிச்சுவேஷன் இன் யோர் லைஃப், யூனோ தட்ஸ் இட் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை இன்றைக்கு கொண்டு வருவார். லெட்ஸ் ப்ரே. எங்களை அதிகமா நேசிக்கிறேன் அன்பின் ஆண்டவரே, இந்த பரிசுத்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரியவர் தகப்பனே. ஆண்டவரே, நீ ராஜாதி ராஜா, நீர் மகிமையின் ராஜா, நீர் எங்கள் மத்தியில வாசம் பண்ணுகிற எங்களுடைய அன்பின் தகப்பன், எங்களுக்கு அருகிலே எங்களோடு இருக்கிற ஆண்டவரே, எங்களை பாதுகாக்கிற, எங்களை பலப்படுத்துகிற, எங்களை வழிநடத்துகிற உன்னதமான கர்த்தர் தகப்பனே. இந்த கால வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து வந்து நிற்கிறோம். தேவரீர், உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம் சுவாமி. மனிதனை மறைத்து தேவ ஆவியானவர் எங்களோடு நீர் பேசும்படியாக கெஞ்சுகிறோம் ஐயா. வந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, இந்த காலை வேளை ஒரு அற்புதத்தின் காலையாக தேவன் மாற்றும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரைட், ஸோ நம்ம வந்து நவம்பர், ஆல்மோஸ்ட் இட்ஸ் லாஸ்ட் வீக் ஆஃப் நவம்பர், ரைட்? we are getting ready for Christmas. நிறைய எப்பவுமே பிளான்ஸ்லாம் பண்ணிடுவோம். கிறிஸ்மஸ் ஈவெண்ட்ஸ் எப்படி பண்ணுறது, கிறிஸ்மஸ் ஃபேமிலி எப்படி செலிப்ரேட் பண்ணுறது, வாட் அதர் திங்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் வந்து அது ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். கமர்ஷியலி நமக்கு வந்து இப்போ நம்ம கண்ட்ரிலாம் வந்து ரொம்ப அழகாகவே எப்பவுமே ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. எங்கே போனாலும் ஒரே சிங் கேரல்ஸ் கேட்டுட்டு இருப்போம், டெக்கோஸ் வந்துடும், நிறைய இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டே இருப்போம். ஸோ வந்து இது வந்து ஓகே another கிறிஸ்மஸ், திரும்பி வரும் அதே சூழ்நிலையில் அப்படின்னு நம்ம போயிட்டே இருக்கிறோம். பட் ஐ வாண்ட் டு ரிமைண்ட் யூ சம்திங் டிஃப்ரெண்ட். கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது தாண்டி வருஷம் ஏதோ நான் பண்டிகை கொண்டாடுறேன், ஏதோ ஒரு செலிப்ரேஷன் அப்படிங்கிறத தாண்டி I'm getting closer and closer and closer to my Lord. ஓகே, ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண நான் விரும்புகிறேன். அடுத்த ஸ்லைட் கொடுங்க. இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து ஐசையா chapter 32 verse 1 and 2 only. I'm not going beyond that, but to understand that நான் சில கனெக்ஷன்ஸ் கொடுக்குறேன், சில வேர்ட்ஸ் கொடுக்குறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிறிஸ்மஸ் அப்படிங்கும்போது this is a very famous verse we all use, like Isaiah 9:6, right? அப்போ நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். So that's my focus, right? ஸோ வண்டர்ஸ் அண்ட் வண்டர்ஃபுல் அப்படின்னு நான் எடுக்கும் பொழுது நம்ம லைஃப்ல சந்திக்கிற நிறைய அற்புதங்கள், அதுக்கெல்லாம் பேஸ் வந்து அவர் நாமம் அதிசயமானவர். ஸோ இந்த அதிசயமானவர் அப்படின்னு சொல்லும் பொழுது things will happen that நம்மளால யோசித்து கூட பார்க்க முடியாத சம்பவங்கள், இமேஜினே பண்ண முடியாது. இதெல்லாம் சாத்தியமா, லைஃப்ல இப்படிலாம் நடக்குமா, இப்படியெல்லாம் ஒரு காரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு கர்த்தர் செயல்படுகிற ஒரு தன்மை. That is the real Christmas. நான் ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கும்போது அந்த ஒரு அனுபவம். ஸோ my first focus வந்து அவர் வந்து he's our king, right? இந்த இடத்துல அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல இருக்கும். he's a king, he's a ruler. அவர் எல்லா சதா சர்வ காலமுறை அரசாடுகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஸோ அவருடைய அந்த சூழ்நிலையில அப்படின்னு நம்ம வைத்து பார்க்கும் பொழுது he's a miracle working king. என்னுடைய பல சூழ்நிலைகள்ல என்னை வந்து அவர் அற்புதமாக வழிநடத்தி செல்கிறார். அடுத்த ஸ்லைட் கொடுங்க. எரேமியா 23ஆம் அதிகாரத்துல போய் பார்த்தீங்கன்னா அந்த நாட்கள் வரும். அந்த நாட்கள்ல வந்து யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஓகே, ஸோ இது வந்து அவருடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன், அவர் ராஜாவா இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியில நியாயத்தை நீதியை நடப்பிப்பார். தட் மீன்ஸ் லைக் அவருடைய கிங்டம், அந்த கிங்டம்ல வந்து இந்த யூதா ரட்சிக்கப்படும், ரைட்? இது வந்து இப்போ we talk about nations, at the same time nationsக்கும் போது people group,
பீப்புள் குரூப்னு இன்னும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இட்ஸ் மீ, என்னை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும் அப்படிங்கும்போது there is a peace. அங்க வந்து ஒரு சமாதானமான ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அப்போ இந்த சூழ்நிலை எங்க எனக்கு இந்த சுகமாய் வாசம் பண்ணுகிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய கரத்துக்குள்ள நான் இருக்கிறேன் and I'm very safe. இம்மையிலும் மறுமையிலும். கோச்சுக்காதீங்க, இன்னைக்கு காலையில் ஒரு பாட்டு பாடும்போது என் சுவாசம் இருக்கும் வரை அப்படின்னு பாடணும். Then after that what are you going to do? Right? The thing is, it is eternal. When you're going to praise God, it's eternal, right? நமக்கு வந்து சுவாசம் இருக்கு இல்லைங்கிறது doesn't matter. I'm God's childங்கிறது தான் important. That's so important, right? எனக்கு வந்து நம்ம நிறைய நேரம் we fight for நம்முடைய breath. தப்பு இல்லை, நம்ம வந்து வாழ்க்கைக்காக போராடிட்டே இருக்கிறோம். பட் இட் இஸ் பியாண்ட் தட். லைஃப் வந்து எப்படின்னா, நான் ஆண்டவருடைய கரத்துல இருக்கிறேன். ஸோ ஃபார் எவர் நான் ஆண்டவரை ஆராதிச்சுட்டே இருப்பேன். வெதர் ஹியர் ஆர் தேர். தட்ஸ் த பாயிண்ட், ரைட்? அப்போ எனக்கு வந்து அந்த ஒரு ஆழமான நம்பிக்கை அது கொடுக்கிறது. என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ரெவலேஷன்ல இருந்து ஒரு வேர்ஸ் கோட் பண்ணிருக்கேன் பாருங்க. ரெவலேஷன் வேர்ஸ் சாப்டர் 5:9-10. அப்ப அங்க என்ன சூழ்நிலை அப்படிங்கும்போது, அந்த இரத்தத்தினால மீட்டு கொண்டு தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். இங்க ஒரு கூட்டம் ஆண்டுடைய சமூகத்துல போய் நின்று ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறது. அங்க வந்து அந்த ஒரு கூட்டத்திற்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டைட்டில் கொடுக்கப்படுகிறது. ஸோ நான் வந்து 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல இருந்து அந்த டைட்டிலை பாரோ பண்ணிக்கிட்டேன். அதான் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், ராயல் பிரீஸ்ட்ஹுட், ரைட்? ஸோ ராயல் பிரீஸ்ட்ஹுட் என்னன்னா, நான் சதா சர்வ காலம் நான் ஆண்டவருடைய பிள்ளையாக ஆண்டவருக்காக வாழ்கிற ஒரு தன்மையை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆனா இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்துல நமக்கு வந்து நிறைய சேலஞ்ச் இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம வந்து இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில ஆல்மோஸ்ட் we are nearing end days. people வந்து அதை அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. நிறைய சயின்ஸ் இருக்கு. ரீசென்ட்லி we had a big seminar in Revelation. so we had a interesting speaker. so a lot of discussions, நிறைய காரியங்கள். அப்போ அவர் ஒரு காரியத்தை வந்து மென்ஷன் பண்ணாரு. கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். சொன்னாரு 30 years ago situation is different. அப்போ வந்து இன்னும் ஆண்டவர் 2ஆம் வருகை என்னைக்கோ இருக்கும் அப்படின்னு பேசிட்டே இருந்தோம். பட் இப்போ வந்து இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட், இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் சிச்சுவேஷன்ஸ், உலகத்துல நடக்கிற நிறைய சூழ்நிலை பார்க்கும்போது we are near. நாளைக்கே அப்படின்னு சொல்ல முடியாது, பட் we are getting close. இன்னும் வந்துட்டே இருக்கு, நெருங்கி வந்துட்டே இருக்கு. இப்போ டெக்னாலஜி எடுத்துக்கிடுவோம். இன்னைக்கு வந்து உலகத்தை கட்டுப்படுத்துகிற சக்திகளா இருக்கட்டும், அரசியல் ரீதியா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், வாசா இருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் காலையில வரும்போது டெவலப்மெண்ட்ஸ் பார்த்துட்டே இருக்கிறோம். இன்னும் அடுத்தடுத்த சூழ்நிலை பார்க்கும்போது எங்கேயோ போயிட்டு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் யோசித்து பார்க்கும்போது end is near. அப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இல்லை. இப்போ ஒரு காலத்துல இதெல்லாம் என்னைக்கோ சொல்றாங்க, எங்கேயோ நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். பட் இட் இஸ் தேர் already. இப்போ நான் வந்து என்னுடைய லைஃப்ல நான் யோசிச்சு பார்க்குறேன். when I was a teen boy, அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல we used to attend camps. அப்போ வந்து எனக்கு ரிமெம்பர் அப்போ வந்து ஒரு ஃபேமஸ் ப்ரீச்சர், அவர் ரொம்ப யங் ஏஜ்லேயே இறந்து போனாரு. இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் ரெவலேஷன். அப்போ அவர் வந்து முகாம்லாம் நடத்துவார், அட்டெண்டட். அப்போ அவர் வந்து பயங்கரமா கதை சொல்லுவார். see face to face you can see people, immediately you can talk. அப்படிங்கும்போது நான் when a small boy இந்தியாவில் இருக்கிற சூழ்நிலையில I was like this thing will happen அப்படி. இன்னைக்கு 35-40 இயர்ஸ் டைம்ல நம்ம திருப்பி பார்க்கும்போது everything is there. நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டதெல்லாம் இன்னைக்கு நம்ம கையில இருக்குது, ஃபிங்கர் டிப்ல, ரைட்? ஒரு மொபைல் போதும் வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ற சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ஸ்ல we got என்ன சொல்றது, வீடியோ எக்ஸெட்ரா எங்கேயோ டெவலப்மெண்ட்ஸ் பார்க்கும்போது எஸ் அப்போ வந்து we are க்ளோஸ் ஆகிட்டு வரோம், எங்கேயோ நெருங்கி வர்றோம் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ இந்த சூழ்நிலையில நான் வந்து ஆண்டவருக்கு அருகில நான் இருக்கிறேன்னா, ஆண்டவருக்கு அருகில இருக்கும்போது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, what I am expecting, இதான் ரொம்ப இன்னைக்கு வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கு. இட்ஸ் நத்திங் ராங். ஹீலிங், நம்மளுடைய நீடு, நம்மளுடைய ஃபியூச்சரு, நம்மளுடைய குடும்பம், நம்ம எதெல்லாமோ ஆண்டுகிட்ட கேட்குறோம். தட்ஸ் நத்திங் ராங் அபவுட் இட். ஆனா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அதெல்லாம் தாண்டி ஆண்டவருக்கு அருகில வாட் இஸ் மை எக்ஸ்பெக்டேஷன், நான் எங்க நிக்கிறேன், ஆண்டவருக்கு அருகில இருக்கிறதுல என்னுடைய அனுபவம் என்ன, ரைட்? அதே மாதிரி இன்னைக்கு உலகத்துல இருக்கிற டெவலப்மெண்ட்ல வெதர் ஐ கேன் கோப் ஆர் நாட். இன்னும் ஒரு சூழ்நிலைகள்ல ஆன்டிகிரைஸ்ட்னு சொல்றாங்க, ஏன்னு சொல்றாங்க, ரோபோ வந்து சொல்றாங்க, என்னெல்லாமோ கண்ட்ரோல் பண்ணுது உலகத்தைன்னு சொல்றாங்க. என்னால கோப் பண்ண முடியுமா? பிப்ளிக்கலா வேதத்தின் அடிப்படையில் நான் ஆண்டவருடைய பிள்ளையா நான் உண்மையாய் வாழ முடியுமா அப்படிங்கிறதுலாம் ஒரு பயங்கரமான ஒரு அழுத்தமா அல்லது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாகவும் இருக்கலாம், ரைட்? அடுத்த ஸ்லைட் கொடுங்க. ஸோ அந்த சூழ்நிலையில பார்க்கும் பொழுது கிங்
ரைட். ஹி இஸ் கிங் ஆஃப் கிங்ஸ், எந்த சந்தேகமும் கிடையாது. ரைட். அப்போ அவர் வந்து நீதியாக அரசாளுவார், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நம்ம வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் கமிங்கை பத்தி பார்க்கும் பொழுது லூக்கால சொல்லப்பட்ட அதே காரியம் தான். நான் மீகால இருந்து கோட் பண்ணியிருக்கிறேன். அது வந்து சிறியதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆள போற இடத்துல இருந்து புறப்படுவார். ரைட். அதே மாதிரி லூக் 1:33 பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யாக்கோவின் குடும்பத்தாரை எந்தெண்டைக்கும் அரசாடுவார். அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்க, அவர் பெரியவரா இருப்பார். இந்த பெரியவர் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைக்கு நமக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தே ஆகணும். உலகத்துல எவ்வளவு பயங்கரமான சக்திகள் வரட்டும், பவர்ஃபுல், ஏன்னா நிறைய பேர் வந்து ஐ எம் காட்னு சொல்ற அளவுக்கு என்னெல்லாமோ வந்துருச்சு, எவ்வளவோ சூழ்நிலைகள் வரலாம். ஆனா 1 John 4:4 போய் பாருங்க, உலகத்தில் இருக்கிறவரிடம், சத்தமா சொல்லுங்க, உங்களில் இருக்கிறவர் பெரியவர். that is so important. so he is my king, அரசாளுகிறவர், and he is in control. இன்னைக்கு உலகம் எந்த லெவல்ல என்ன டெவலப்மெண்ட்ல போனாலும் சரி, எப்படிப்பட்ட சக்திகள் வந்தாலும் சரி, என்னென்ன காரியங்கள் நடந்தாலும் சரி, he is king of kings. ரைட். அவர் நீதியாக அரசாளுவார். அந்த அரசாட்சிக்கு முன்பாக யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ரைட். and he is my king, he is my lord, he is my lord. I have that personal experience. Right. அப்போ உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர்ங்கிற அனுபவம் எனக்குள்ள இருக்கும் பொழுது நான் வந்து ஒரு சாதாரணமான அரசர், தட்ஸ் வாட் நான் வந்து டைட்டில் எடுத்திருக்கிறேன், நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. இமேஜினே பண்ணி பார்க்க முடியாது இந்த அரசருடைய இந்த ராஜாவுடைய கெப்பாசிட்டி, பவர், நீங்க எதெல்லாம் சொல்லிக்கோங்க. உலகத்துல எத்தனையோ வரலாம், ஆனால் இதுக்கு வந்து யாருமே இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு வல்லமை உள்ளவர். ஏன்? அவர் உங்களுக்குள் இருக்கிறார், அவர் பெரியவர். ஸ்லைட் கொடுங்க. இந்த பெரியவர் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது மிராக்கிள், ரைட், அதிசயம் அப்படின்னு சொல்லும் பொழுது that is also impossible thing. நிறைய சூழ்நிலையில later part I will share with you at least 5 examples from the Bible. இந்த impossible அப்படிங்கும்போது அது எப்படி ஆண்டவருடைய சமூகத்துல வந்து பாசிபிள். ஏன்னா நமக்கு நிறைய இம்பாசிபிள் இருக்கு, நிறைய காரியங்கள் that's not possible, இது முடியாது அப்படி நம்ம நிறைய சொல்லிட்டே போவோம். ஆனால் ஆண்டவருக்கு அது எல்லாமே சாத்தியம், அது எல்லாமே பாசிபிள். ஸோ என்னுடைய இம்பாசிபிள் எல்லாம் அவருடைய பாசிபிள். அப்போ இந்த இடத்துல நான் யோசித்து பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைய காரியங்கள் வந்து த எண்ட், அதாவது நம்மளே முடிவு பண்ணிடுவோம், தட்ஸ் இட், இதுக்கு மேல என்னால கோப் பண்ண முடியாது, இதுதான் வாழ்க்கை, முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல நான் ப்ரோக்ரஸ் பண்ண முடியாது, இவ்வளவுதான். இப்போ வந்து சிக்னஸே எடுத்துக்கிடுவோமே, சம்டைம்ஸ் டாக்டர்ஸ் கிவ் அப், ரைட், இவ்வளவுதான், இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது, அல்லது யூ ஸ்பெண்ட் மோர் மணி, அல்லது நீங்க போய் அங்க போய் ட்ரை பண்ணி இங்க போய் இல்லைன்னா முடியாதுங்க, தட்ஸ் இட் அப்படின்னு கை விட்டுறாங்க. இல்ல நம்ம வாழ்க்கையில நமக்கு இருக்கிற ஃபைனான்சியல் சிச்சுவேஷனா இருக்கலாம், இல்லது ஃபேமிலி சிச்சுவேஷனா இருக்கலாம், அது வந்து ரிலேஷன்ஷிப் இஷ்யூவா இருக்கலாம். நிறைய நேரம் ஹோக், தட்ஸ் இட், இதுக்கு மேல முடியாதுப்பா அப்படின்னு பெருமூச்சு விட்டு நிறுத்திடும், ரைட், அவ்வளவுதான் அப்படின்னு. அதே மாதிரி கண்ணீர், நிறைய நேரங்கள் வேற டியர்ஸ் வெளியில சொல்ல மாட்டோம், நேச்சுரல் நிறைய நேரம். ஏன்னா வெளியில நிறைய பேருக்கு விடுற கண்ணீர்கள் வந்து வெளியில தெரியவே தெரியாது. சில நேரங்கள்ல நம்மளை அறியாம போய் முழங்கால் போடும் பொழுது, நம்மளை அறியாம தனியா அமர்ந்திருக்கும் போது அந்த கண்ணீர் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், தாங்க முடியாத பாரங்கள் அப்படின்னு. அப்போ இதெல்லாம் வந்து finished அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய டிக்ஷனரியில இம்பாசிபிள் அப்படின்னு நம்ம முடிவு கிட்ட நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்குது. ஆனா ஆண்டவர் அந்த சூழ்நிலை எல்லாம் சொல்றாரு, இந்த இம்பாசிபிள் அப்படிங்கிறது வந்து he said possible. எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன். வாட் இஸ் இட்? பெரிய காரியம், பெரியவர், உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அப்படின்னு சொன்னேன். இந்த பெரியவர் பெரிய காரியங்களை செய்வார், ரைட், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம். நீங்க யோபுல போய் பாருங்க, யோபு 5:9-10 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர்னு சொல்லப்பட்டிருக்கும். உபாகம் 4:16 போய் பாருங்க, பெரிய காரியத்தை செய்வார்ங்கிற சூழ்நிலை சொல்லப்பட்டிருக்கும். சங்கீதம் 126 கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் மகிழ்ந்திருப்போம்னு சொல்லப்பட்டிருக்கும். யோவேல் 2:21 போய் வாசித்து பாருங்க, தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், ரைட். சோ இந்த பெரிய காரியம் அப்படிங்கிறது வந்து என்ன பொறுத்தளவுக்கு வெட்டாந்தர, ஆனா அது தண்ணீர் தடாகமாகும், வறண்ட நிலம் அது நீரூட்டாகும். அப்போ வந்து இந்த சூழ்நிலையில யோசித்து பார்க்கும் பொழுது இந்த குருடனின் கண்கள் திறக்கப்படும், பெருங்கண்மலையின் நிழலா இருப்பார் அப்படிங்கும் போது அங்க வந்து டோட்டல் ட்ரைனஸ், குருடன், ரைட், அவ்வளவு வாய்ப்பே இல்லை. இனிமே எப்படிங்க அது எனக்கு கண்ணுக்கு தெரியும், நான் எப்படி நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறது நிறைய பேருக்குள்ள இருக்கிற ஒரு கேள்வி. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ பார்வை அடைவாய், நம்ப முடியாது. ஸோ அதுதான் என்னுடைய வாழ்க்கையில நான் இதெல்லாம் தி எண்ட் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேனோ,
அந்த எண்டுங்கிறத ஆண்டவர் மாற்ற வல்லமை உள்ளவர். and it happens. நிறைய தனி மனிதனுடைய வாழ்க்கையில தனி மனித அனுபவமாக நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா அது எத்தனையோ வாழ்க்கையில அது நடந்துகிட்டே இருக்கு, குறைவில்லாமல் நடந்து கொண்டே இருக்கிறது. ரைட். அடுத்த பாயிண்ட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஸோ இஸ் a king, பெரியவர். இந்த பெரியவர் பெரிய காரியங்களை செய்வார், தட் இஸ் அதிசயம். அடுத்த ஸ்லைட் கொடுங்க. அது சூழ்நிலையில பார்க்கும் பொழுது ஐ புட் இட் தட் பியூட்டி, ரைட், அழகு. ஏன் இது அழகு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, இந்த அதிசயத்தை செய்கிறவர் என்ன அழகுபடுத்தி பார்க்கிறார். அதுதான் அந்த ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். இந்த 1 பேதுரு 2 அதிகாரம் 9-10 பாத்தீங்க அப்படின்னா, அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம் அப்படின்லாம் சொல்லும் பொழுது இதுல வந்து நீங்க சரியான டிரான்ஸ்லேஷன்ல போய் பாத்தீங்கன்னா peculiar people அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதான் அசாதாரணமான விசித்திரமான ஒரு கூட்டையா. இந்த கூட்டத்தை வந்து என்ன சொல்லி நம்ம விவரிக்கிறது? எவ்வளவு ஒரு பாக்கியம் உள்ளது இவரால தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். பெக்யூலியர். உலகம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆனால் உலகத்துல இருந்து நமக்கு இந்த அனுபவத்தை பெற்று வரும் பொழுது தட் இஸ் சோ யூனிக். அதாவது மனுஷங்கள் யோசித்து பார்க்க முடியாத சம்பவங்கள் நடக்கிறது நிறைய தனிநபருடைய வாழ்க்கையில, சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ அந்த ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் அப்படிங்கிறது வந்து என் ஆண்டவர் அழகுபடுத்துகிறார். எதுக்கு அப்படின்னா அவரோடு சதா சர்வ காலம் இருப்பதற்கு. அதனாலதான் நான் ரெவலேஷன்ல அந்த வசனத்தை கோட் பண்ணியிருந்தேன். அந்த சகல பாஷைக்காரரும் கோத்திரத்தாரும் எல்லாரும் வந்து அவருடைய சமூகத்துல நிற்கிற அனுபவம். அப்ப என் சுவாசம் இருக்கிற வரைக்கும் இல்ல, என் சுவாசம் இருக்கோ இல்லையோ நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிச்சுட்டே இருப்பேன். பிகாஸ் ஐ மிஸ் டைம், தட்ஸ் இட். நான் அவருக்கு அருகில இருக்கிறேன். எங்க இருந்தாலும் நான் அவருடைய பிள்ளை அவருக்கு அருகில இருக்கிறேங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலே போதும். அதுக்கு மேல வேற எதையுமே யோசிக்கவே வேண்டாம். ஸோ இந்த பியூட்டி அப்படிங்கிற வார்த்தையை நான் இதுல ஏன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம லைஃபை வந்து அவர் அழகுபடுத்திட்டே இருக்கிறார். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் எக்ஸ்டர்னல் பியூட்டி, ரைட்? அந்த உள்ளான அழகு, உள்ளுக்குள்ள அந்த இருதயத்துக்குள்ள அல்லது ஆண்டவருடைய அந்த நம்ம ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற அந்த உறவுல வந்து அவர் நம்மளை பியூட்டிஃபை பண்ணிட்டே இருக்கிறார். Psalm 139, ரைட்? என் கருவை உடைய கண்கள் கண்டது. அப்போ வந்து நான் ஒண்ணுமே இல்லாத போது விசித்திர வினோதமாக அதிசயமாக ஆண்டவர் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். அந்த உருவாக்குனவர் வந்து கருவுல காத்தவன். ஏற்கனவே ஷேர் பண்ணனான்னு தெரியல, நிறைய இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லிட்டே இருப்பேன். கருவில் காத்தவர். ஏன்னா கருவிலேயே எத்தனையோ பேர் கலைஞ்சு போயிடுறாங்க, எத்தனையோ பேர் பிறக்காம போயிடுறாங்க, எத்தனையோ பேர் இல்லாம போயிடுறாங்க, ரைட்? என் கருவுல என்ன ஆண்டவர் காப்பாத்தினார். கருவில் காத்தவர் ஒரு நாளும் என்னை தெருவில் விட மாட்டார். இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஐ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஏன்னா நான் வந்து நிறைய நேரம் நான் தெருவில் நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஜஸ்ட் ஸ்டாண்டிங் ஆன் தி ஸ்ட்ரீட், ஒண்ணுமே இல்லை, நம்பிக்கையே இல்லை. என் வாழ்க்கையில எனக்கு இருக்கிற பேர்டன்ஸ், எனக்கு இருக்கிற ப்ரெஷர், எனக்கு இருக்கிற சிக்னஸ், எனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் எதெல்லாமோ என்ன அழுத்துது. ஐ ஃபீல் லைக் ஐம் ஸ்டாண்டிங் அலோன். எனக்கு எங்கோ ஒரு ரோட்ல தெருவில் நிக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கிறது அப்படின்னு. கருவில் காத்தவர் ஒரு நாளும் தெருவில் விட மாட்டார், ரைட்? சோ ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக உயர்த்துகிறார், அழகு பார்க்கிறார், அழகாக்கி என் பிள்ளை அப்படின்னு தூக்கி மேல வைக்கிறார். So that's the important. அது ஒரு அழகான ஒரு நிலையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். பைபிள் இருந்துதான் ஐ வாண்ட் டு ஷேர், லைக் இந்த மாதிரி நான் சொன்ன ஆரம்பத்துல சொன்னதுதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுல ஆண்டவர் சொல்றாரு, இல்ல ஐ கேன் டூ பெட்டர் திங்ஸ், ஐ கேன் டூ கிரேட் திங்ஸ் அப்படிங்கும்போது வேகமா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் கொடுங்க. ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள் 6 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்க ஒரு அமேசிங் எக்ஸாம்பிள், ரைட்? கிதியோன், ரைட்? கிதியோன் என்ன பண்றாரு, அவர் வந்து ஓரமா நின்று போர் அடிச்சுட்டு இருக்கிறாரு, பயந்து போய். அவ்வளவுதான் லைஃப். என்னன்னா அடுத்து மீதியானர்கள் வர்றாங்க, தட்ஸ் இட், கொண்டு போட்டுருவாங்க, வாழ்க்கை முடிய போகுது. ஏதோ கடைசி, இனிமே வந்து முடியுமா முடியாதுன்னு தெரியாது, நடக்குமா நடக்காதான்னு தெரியாது, தட்ஸ் இட் அப்படிங்கிற ஒரு பயத்தோட இணையா பண்ண அப்படிங்கிற ஒரு வேதனையோட. ஏன்னா கான்வர்சேஷன் நீங்க அதுக்கப்புறம் போய் பாருங்க, அவர்கிட்ட கான்வர்சேஷன்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். திடீர்னு தரிசனம் என்ன சொல்றாரு, இவனை நடுங்கி போய் பயந்து போய் நிற்கும் பொழுது பராக்கிரமசாலியே கர்த்தருனோடு இருக்கிறார். யாரை பார்த்து, என்ன பார்த்தா பராக்கிரமசாலின்னு சொல்றீங்க? ஓ ஆமாய், நான் நடுங்கி போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், நான் எளிமையானவன், என் கோத்திரம் எளிமையானது, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, ரைட்? என்ன சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, ஏன்னா இஸ்ரவேலை மீதியான கைக்குள்ள நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவோ, உன்னை அழகுபடுத்துகிறவர் நான் உன்னை தெரிந்து கொண்டேன், ரைட்? உன்னை நான் அனுப்புறேன் அப்படின்னு. ஸோ அங்க வந்து நான் உன்னோடு இருப்பேன், நீ ஒரு மனுஷனை முறியடிப்பது போல அதை செய்வேன்னு. வெரி இன்ட்ரெஸ்டிங். ஜட்ஜஸ் 6 அதிகாரத்துல இருந்து 6, 7, 8 வீட்டுல போய் டைம் இருக்கும்போது வாசித்து பாருங்க, நிதானமா, ரொம்ப டிராமாட்டிக்கா இருக்கும். அதுல 8ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அந்த அவர் வந்து கடைசியில 6ஆம் அதிகாரத்துல இந்த பலிபீடத்தை கட்டி யெகோவா ஷலோம் சொல்லுவாரு. 8ஆம் அதிகாரத்துல போய் பாத்தீங்க அப்படின்னா for 40 years there was peace.
40 வருடம் கிதியோனுடைய நாட்கள்ல அங்க வந்து சமாதானமா இருந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த சினாரியோ எப்படி ஆரம்பிச்சு அப்படின்னா தி எண்ட், அவர் முடிஞ்சு போச்சு, ரைட்? ஏதோ நம்ம கொஞ்சம் இனிமே வந்து அட்டாக் பண்ணுவாங்க, முடிஞ்சு போச்சு வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. இட் வாஸ் எக்ஸ்டெண்டட் ஃபார் 40 years. யோசித்தே பார்க்க முடியல. அதுவும் அவர் மட்டும் இல்லைங்க, அவர் மட்டும் இல்லை, அவர் நல்லா இருக்கணும், நான் மட்டும் இல்லை, அவரால அந்த முழு இஸ்ரவேல் சமுதாயம் நல்லா இருக்கிறதுக்கு, ரைட்? தட் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். நான் மட்டும் இல்லை, நான் நல்லா இருக்கிறதுனால என்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கிறேங்கிறது வந்து 40 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறாரு. நீ தான் இந்த இடத்துல உனக்கு சமாதானத்தை கொடுக்குறேன், வெற்றியை கொடுக்குறேன், உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், உனக்கு இருக்கிற பலத்தோட போ, ரைட்? அப்போ கிதியோனோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் வந்து தி எண்ட் அப்படின்னு போட்டார், முடிஞ்சு, இதான் லைஃப் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தார். பட் ஆண்டவர் சொல்றாரு, நோ, பெரிய காரியத்தை செய்கிறவர், அற்புதத்தை செய்கிறவர். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். எசேக்கியா ராஜா, ரைட்? நிறைய இதுல வந்து அவரை குறித்து கோட போட்டு நான் வந்து 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்துல சொல்றேன். என்னாச்சு? கிங்டம் சூழ்நிலை. ஏசாயாவை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்லிடுவாரு, வீட்டுல இருக்கிறதெல்லாம் ஒழுங்குபடுத்த சொல்லு, நாடு முடிஞ்சு போச்சு, ரைட்? இது ரொம்ப கஷ்டமான காரியங்க. டாக்டர்ஸ் வந்து நிறைய நேரம் கை விட்டுருவாங்க, ரைட்? நீங்க அவருக்கு தேவையானது கொடுங்க, சொல்லிட்டு கூட்டு போயிடலாம் அப்படின்னு. தட்ஸ் தி திங். நீ உனக்கு முடிஞ்சு போச்சு, உன் லைஃப் முடிஞ்சு போச்சு. கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு தனி நபரா வந்து இது வந்து ஒரு டெட்லைன் கொடுத்து அல்டிமம் கொடுத்து, ரைட், இன்னைக்கு அவ்வளவுதான், தட்ஸ் இட், முடிஞ்சு போச்சு, நீ எல்லாத்தையும் வீட்டுல எல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு உன் லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லு. ஜெபம் பண்ணாரு, he prayed. எவ்வளவு அழகா பாருங்க. ஆண்டவரே, உமக்கு பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்னை விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். He cried. ஆண்டவருடைய சமூகத்துல வந்து கதறினான், தன்னுடைய உண்மை நிலைமையை சொல்லி. He is faithful. ஆண்டவரே, நான் உண்மையா உம்மை நேசிச்சேன், உம்முடைய பிள்ளை. மிகவும் அழுதான். வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த இடத்துல நீங்க போய் வாசித்து பாருங்க. ஏசாயா 38 அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கும், 2 ராஜாக்கள் 20ல இருக்குது. இதெல்லாம் அப்படி ஃபுல்லா வாசித்து பாருங்க. அந்த ஜெபம் அவர் வெளியில போறதுக்கு முன்னாடியே இமீடியட்லி ஆன்சர். ஆண்டவர் ஏசாயாட்ட உடனே ரீகன்சிடர் பண்ணிடுவாரு. இமீடியட்லி ரீகன்சிடர். I don't know, that is the personal relationship with him and God. நம்ம இப்ப ஆர்கியூ பண்ண முடியாது. எப்படி நடந்துச்சு? How that is possible? That is the relationship I have with my King of King. When I go and cry, ஆண்டவரே அப்படின்னு மிகவும் அழுதும்போது இம்மீடியட்டா கேட்கிறாரு. அடுத்த நிமிஷம், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். எக்ஸ்டென்ஷன் எவ்வளவு கிடைச்சிச்சுங்க? 15 years. கிடியோன் வந்து 40 years extension வாங்கினார். இவர் 15 years extension வாங்கிட்டார். Renewal, right? Can you imagine that? மிகவும் வியாதியா இருந்தான். That's it. நீ போய் வீட்டை ஒழுங்குபடுத்து, தான் முடிஞ்சு போச்சு உன் வாழ்க்கை. ஆனா கதறினான், ஆண்டவரே எனக்கு வாழ்க்கை தாங்க ஆண்டவரே, நமக்காக வாழ்வ ஆண்டவரே. விண்ணப்பத்தை கேட்டாரு, கண்ணீரை பார்த்தாரு, நான் உன்னை குணமாக்குவேன். அதே ஆண்டவர் நேற்று மீண்டும் மாறாதவர். He is with us right now, right? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதே ஆண்டவர், ஒரு எசேக்கியாவுடைய விண்ணப்பத்தை கேட்ட தேவன் இன்றைக்கு he is with me. ஹல்லேலூயா. அதே சூழ்நிலை நான் ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும் பொழுது இன்றைக்கு அதே அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவர். எக்ஸ்டெண்டட். யோசித்து கூட பார்க்க முடியல. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். மார்க் 10ஆம் அதிகாரம், ரைட்? லூக்காலயும் இருக்கும். இந்த பரிமை, இந்த குருடன் ஆண்டுடைய சமூகத்துல ஆண்டவர் இந்த பக்கம் வராருன்னு தான் கேள்விப்படுகிறார். சத்தத்தை உயர்த்தினார், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். குருடன், ரைட்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். எல்லாரும் அதட்டுறாங்க. என்ன செஞ்சாரு? இன்னும் அதிகமாக, அதான் முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான். நம்பிக்கை, ஆண்டவர் இது அருகில் இருக்கிறார். He is here. அவரால் முடியும். ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும். It's amazing. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். 4 சுவிசேஷத்தை எடுத்து வாசித்து பாருங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், 4 சுவிசேஷத்தை வாசித்து பாருங்க. ஒரு அழகான இந்த ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட் ஆகும். ஒவ்வொரு மிராக்கிள் சிச்சுவேஷன்ஸ்லயும் போய் பாருங்க. ஆண்டவர் கேட்பாரு, என்ன செய்யணும்னு கேட்பாரு. அங்க பதில் சொல்லப்படும், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். இதுல on top of that நீங்க நோட் பண்ண வேண்டிய இன்னொரு வார்த்தை என்னன்னா, உடனே. இம்மீடியட்லி. உடனே அவன் சுகமானான், உடனே அவன் சொஸ்தமானான்,
உடனே பார்வை அடைந்தான். இந்த வார்த்தையில வந்துட்டு டிராவல் பண்ணிட்டே இருக்கும். நீங்க 4 காஸ்பல் எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்க, அப்படியே வாஸ்து பாருங்க. உன் விசுவாசம் ரட்சித்தது, உடனே சுகமடைந்தான். இம்மீடியட்லி. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு கதரும் பொழுது அங்க அற்புதத்தை அந்த தனி மனிதன் அனுபவித்தான். யோசித்து பாருங்க, பிறவி குருடன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஆண்டோட வரலாறு தெரிஞ்ச சூழ்நிலை தாவீதின் குமாரன் கதறினான். சம்திங் வெரி சிமிலர் எசேக்கியாவுடைய சூழ்நிலை தான். இமேஜின் பண்ணி பாருங்க, கண்ணு தெரியாது, பார்வை அடைகிறது அப்படிங்கும்போது ஆண்டவர் வந்து நீ இந்த ஒரு நம்பிக்கையோடு என்கிட்ட வந்து நிற்கிற, நீ பார்வை அடைவா அப்படின்னு சொல்லி. சேம் திங். அடுத்த ஸ்லைட் கொடுங்க. யோவான் 9ஆம் அதிகாரத்துல போங்க, அங்கேயும் ஒரு குருடன். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிஸ்கஷன். இது வந்து ஒரு பெரிய ஸ்டடியாவே எடுக்கலாம். இதுல என்னன்னா, இந்த குருடன் வந்து இது வந்து பிறவியில இவன் பண்ண தப்பா, முன்னோர் பண்ண தப்பான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அங்க ஒரு அழகான டெவலப்மெண்ட்டை பார்க்க முடியும். இந்த பிறவி குருடன் அப்படின்னு பார்க்கும்போது அவன் வந்து சம்ஹவ், ஏன்னா நமக்கு சில பிரச்சனைகளோட நம்ம வாழும்போது என்னன்னா, again is my own example, ஒரு 1+ இயரா வந்து I had some issues in the kidney stone. சரி, இன்னும் ஒரு ஸ்டோன் உள்ள தூங்கிட்டு இருக்கு, டாக்டர்ஸ் வார்ன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நான் செட் ஆயிட்டேன், அது ரொம்ப ஒன்றும் பிரச்சனை பண்ணல, ஓகே அப்படின்னு செட் ஆயிட்டுருக்கேன். இது இந்த மாதிரி நிறைய லைஃப்ல வந்து நம்மளே வந்து அப்படி செட் ஆயிடுவோம், இதுதான் என் லைஃப், தட்ஸ் இட் அப்படின்னு. இப்போ இந்த குருடன் அப்படிங்கும்போது அவர் வாழ்க்கையில ஒரு நாள் கூட யோசிச்சு பார்த்துருக்க மாட்டாரு, எனக்கு கண்ணு திறக்கப்படும் அப்படின்னு யோசிச்சே பார்த்துருக்க மாட்டார். செட் இன் டு தட் சிச்சுவேஷன். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். ஏன்னா இதுக்கு மேல ஐ கிவ் அப்லா, ஐ வில் லிவ் வித் தட், இட்ஸ் ஓகே, தட் இஸ் மை லைஃப், தட் இஸ் மை ஃபேட். நிறைய பேர் சொல்லுவாங்க. கிறிஸ்டியன்ஸ் நம்ம ஃபேட்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க, தட் இஸ் மை ஃபேட், தட் இஸ் மை லைஃப், தட்ஸ் ஆல், ஐ ஹேவ் டு கோ, ஐ ஹேவ் டு லிவ் வித் தட். நோ, எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், கிவ் அப், தட்ஸ் இட், ஐ ஹேவ் டு லிவ் வித் தட் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிடுவாங்க. ரைட்? சம்டைம்ஸ் அப்படிதான். நம்மளே வந்து நம்ம பிரச்சனையை வச்சுக்கிட்டு பிரச்சனையோட செட் ஆகி அது கூட வாழ்றதுக்கு பழகிடுவோம். we live with that situation. சின்னும் அப்படிதான், பாவத்தையும் கூட வச்சுக்கிட்டே வாழ்றதுக்கு நிறைய பேர் we used to that, அப்படியே உட்கார்ந்துகிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஒரு சினாரியோ தான். ஆனா ஆண்டவர் வந்து அந்த இடத்துல செயல்படுகிறார். அவர் யாருன்னே தெரியாது. ரைட்? கண்ணில் சேர்த்த பூசி அவனை வந்து சுகப்படு. அப்புறம் வந்து அவருடைய டெவலப்மெண்ட் ரொம்ப அழகா இருக்கும். சுகப்படுத்தினது யாரு அப்படின்னு அவர் வந்து டிக்ளேர் பண்ணும் பொழுதுதான் அவர் ஆண்டவரை விசுவாசிக்கிறதையும் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டே இதுல பார்க்க முடியும். வெரி சிமிலர். அடுத்த ஸ்லைட் கொடுங்க. யோவான் 5ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டது, அந்த 38 இயர்ஸ் ரைட் வியாதியா இருந்த ஒரு மனுஷன். வெரி சிமிலர். இது என்னன்னா, இந்த குளத்துல யாரோ வந்து குளத்துல தண்ணியை கலக்குவாங்க, யாரோ சுகமாயிருவாங்க, இவர் அப்படியே சொல்லிட்டே இருக்கிறாரு. 38 வருஷமா அவர் வந்து அவருடைய சிச்சுவேஷனுக்கு செட் ஆயிட்டாரு. அந்த இடத்துல ஆண்டவர் அற்புதம் செய்வாரு, ஆண்டவர் எனக்கு ஏதாவது செய்யும் அப்படின்லாம் அவர் யோசிக்கல. he was settled into that situation. அப்படியே படுத்திருக்கிறாரு. இதான் நம்ம வாழ்க்கை, இப்படியே இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போக வேண்டியதுதான் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தோடு முடங்கி கிடக்கிறார். அதுதான் நிலைமை. 38 இயர்ஸ். யோசித்து பாருங்க, எத்தனை வருஷம்? 38 வருடம். ஆனா நோ டைம் ஆண்டவர் வந்து நேரடியாக செயல்படுகிறார். அதான் ஆண்டவர் செயல்படுகிறது. ஏன்னா இன்னொருத்தர் வந்து குளத்துல தண்ணியை கலக்கி ஒரு உள்ள இறங்கி அங்கெல்லாம் ஆண்டவர் அதுக்கெல்லாம் டைம் கொடுக்கல. ஜஸ்ட் கம் நியர், அவ்வளவுதான். உனக்கு இந்த நேரத்துல I would like to deliver you, உனக்கு சுகத்தை கொடுக்க விரும்புகிறேன். ரைட்? இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். உடனே, இமீடியட்டா. ரைட்? அப்போ இது எல்லாத்தையும் வச்சு நான் யோசித்து பார்க்கும் பொழுது, பெரியவர், அற்புதங்களை செய்கிறவர், நிறைய வசனங்களை நான் கோட் பண்ணேன். ரைட்? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைக்கு இதெல்லாம் நான் வந்து சொந்த கதை சோக கதைலாம் சொல்லலை, எல்லாமே வேதத்திலிருந்து எடுத்துக்கொண்ட உதாரணங்கள் தான். You can go and read and it is real. இது எங்கேயோ எழுதியிருக்கு, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ நடந்துச்சு, யாருக்கோ நடந்துச்சு இல்ல, இது என்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு அது நடப்பதற்கு that is possible. அடுத்த ஸ்லைட் கொடுங்க. ஐசையா 25ல சொல்லப்படும் பொழுது இந்த மிரக்கல் எல்லாம் மனசுல வச்சுட்டு யோசித்து பாருங்க. அவர் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமா இருக்கிறார். எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். என்ன அர்த்தம்? நான் இங்க நிறைய சொல்றேன், பரலோகத்துக்கு போகும்போது எல்லாம் நமக்கு வந்து ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றிடுவார் இல்ல, அந்த அனுபவத்தை இங்கேயும் கொடுப்பார். We will experience heaven here. அதான் நம்ம சர்ச்சுக்கு வரோம். எதுக்கு சர்ச்சுக்கு வரோம்? We are experiencing heaven here. நம்ம எங்கெங்கேயோ வந்திருப்போம். We are not from same place, we are not relatives. எங்கெங்கேயோ வந்திருப்போம். ஆனா ஒரு சர்ச்ல இருந்து உள்ள வந்து நிற்கும் பொழுது it's a family. Why? We experience heaven here.
பரலோகத்தை அனுபவிக்கிறோம். அதே தான் உலகத்துல நான் வாழும் பொழுது இந்த அனுபவம், அந்த ஜனத்தின் நிந்தை அவர் நீக்கி போடுவார். அதே மாதிரி அவருடைய ரட்சிப்பினால, இவர் தான் என்ன ரட்சிக்கிறாருங்கிறதுனால இந்த இஸ்ரவேல் வந்து அந்த ரட்சிப்பினால களி கூர்ந்து மகிழும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ரைட்? ஸோ இன்னைக்கு அது சாத்தியம். ஸ்லைட் கொடுங்க. சம்மரி. நீங்க 3 வார்த்தையை மனசுல வச்சுக்கலாம். இஸ் மை கிங், அவர் பெரியவர். And he is my miracle. He is wonderful. அதாவது அற்புதங்களை செய்கிறார் அப்படிங்கும்போது பெரிய காரியங்களை செய்கிறவர். இந்த பெரிய காரியங்களை செய்கிறவர் என்னை பெரியவன் ஆக்குகிறார். இந்த பெரியவன் அப்படிங்கும்போது சமுதாயத்துல அந்தஸ்துல பெரியவன் இல்ல. இந்த பெரியவன் எப்படின்னா ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த சந்ததியாக என்னை என் ஆண்டவர் உருவாக்குகிறார். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். யூதா 1 அதிகாரம் 24-25 என்ன சொல்கிறது? வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தம் ஒருவரே ஞானமுள்ளவராகிய நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. அவரால் ஆகும். ரைட்? ஜெபம் பண்ணுவோமா? எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். We'll spend a few minutes. இன்னைக்கு நீங்க என்ன சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க வந்திருக்கீங்கிறது ஐ டோன்ட் நோ. ஆனா ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில மேபி உங்க ஸ்ட்ரகிள்ஸா இருக்கலாம், உங்க நீடா இருக்கலாம், உங்க சிக்னஸா இருக்கலாம், வெளியில சொல்ல முடியாத உங்களுடைய கண்ணீர்களா இருக்கலாம், உங்களுடைய பாரங்களா இருக்கலாம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உலகத்தில் இருக்கிற உங்களில் இருக்கிறவர் பெரியவர், உங்கள் அருகில் இருக்கிறார். He is standing beside you. He is with you. உங்களுக்குள்ள இருக்கிறார். மேபி நீங்க மத்த எல்லாத்தையும் பக்கத்துல யாரையும் யோசிக்காதீங்க. உள்ளத்துல ஒரு எசேக்கியா மிகவும் அழுதான். ஜஸ்ட் ஆண்டவருடைய சமூகத்துல கதறுங்க. இந்த குருடன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் கதறினார். அவரால் முடியும். இன்னைக்கு நான் வேதனையோட இந்த இடத்தை விட்டு கடந்து போக கூடாது. இந்த நம்பிக்கையோட போகணும். என் வாழ்க்கையில எனக்கு இருக்கிற பிரச்சனைகள், எனக்கு சூழ்நிலைகள்ல ஆண்டவர் அதை எக்ஸ்டெண்ட் பண்றார், ரினியூ பண்றார், எனக்கு ஹெல்த்தை கொடுக்கிறார், என் சூழ்நிலையில எனக்கு விடுதலை கொடுக்கிறார், என்னுடைய ரிலேஷன்ஷிப் இஷ்யூல ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். நம்புங்க. It will be clear. எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கிறார். நம்பி ஜெபம் பண்ணுங்க. உன் விண்ணப்பத்தை கேட்ட உனக்கு இந்த உடனே மகனே மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. If you believe, இன்றைக்கு உடனே God is at work. மனிதன் இல்ல, இது எந்த மனிதனுடைய சத்தமும் அல்ல. தொடுகிறவர், நம்மை நேசிக்கிறவர், நம்மை சுகப்படுத்துகிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், வாழ்க்கையை முழுமையாக ஆசீர்வதிக்கிற அன்பின் ஆண்டவர் அருகில் இருக்கிறார். If you really praying for something, ஆண்டவரே எனக்கு சுகம் வேணும், கிருபை வேணும், ஏதாவது ஒரு சூழ்நிலை, எல்லாரும் கண்களை மூடி இருக்கும் பொழுது உங்க வலக்கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. I want to pray for you all. உங்க கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. யாரையும் பத்தி யோசிக்காதீங்க. இந்த கரத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. இந்த கரத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. இந்த கரத்தை ஆண்டவர் பிடிச்சுக்கிறாரு. மகனே, உன் கண்ணீரை கண்டேன், உன்னை குணமாக்குவேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கதறுதலுக்கு இன்னைக்கு பதில் உண்டு. வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலா, இம்பாசிபிள் என்று நினைத்த காரியங்களை பாசிபிளா நான் மாற்றி கொடுக்கிறேன், எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கிறேன். I love you. உன்னை நான் நேசிக்கிறேன். உன் பாடுகளை, உன் வேதனைகளை நான் அறிந்தவன் சொல்லி இந்த கரத்தை ஆண்டவர் பிடிச்சுக்கிறார். இந்த கரத்தை ஆண்டவர் பிடிச்சிருக்கிறார். ஒரு எசேக்கியாவுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்த தேவன், ஒரு கிதியோனுடைய வாழ்க்கையில உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போடு சொன்ன ஆண்டவர், பிறவி குருடனை சுகப்படுத்தின தேவன், 38 வருஷமா வியாதியா இருந்த மனுஷனை சுகப்படுத்தின தேவன். இன்னைக்கு மகனே மகளே, you are healed. சுகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார், அற்புதத்தை செய்கிறார். You will experience it. அந்த அவருக்கு அருகில் இருக்கிற அந்த அனுபவத்தையும் சுகத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே,
இந்த வலக்கரத்தை உம்மை நோக்கி உயர்த்தி, ஆண்டவரே என்னை ரட்சியும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று ஒரு எசேக்கியாவை போல கதறுகிற, ஒரு பர்திமை போல கதறுகிற உம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்துல இருக்கிறார்கள். உள்ளத்தை காண்கிற தேவன் ஆண்டவரே, உம்முடைய நேச கரம் நீட்டி இந்த ஒவ்வொரு கரத்தையும் நீர் பற்றி பிடிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. இயேசு என்ற மகத்துவமுள்ள நாமத்துல, ஆண்டவரே வல்லமையுள்ள நாமத்துல உம்முடைய பிள்ளைகள் சுகத்தை அனுபவிக்கும்படியாக, விடுதலையை அனுபவிக்கும்படியாக, ஆண்டவரே என்னென்ன கஷ்டங்கள், பாரங்கள், கண்ணீரோடு இருந்தாலும் இந்த கண்ணீர் யாவையும் துடைப்பதற்காக, ஆண்டவரே உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னை குணமாக்குவேன் என்று சொன்ன தேவன் இந்த காலை வேளையில ஆண்டவரே இந்த அற்புதத்தை ஒவ்வொரு தனிநபருடைய வாழ்க்கையிலும் நீர் செய்கிறதற்காக, தொடுகிறதற்காக, பலப்படுத்துகிறதற்காக, அபிஷேகத்திற்காக, ஆண்டவரே நீர் கொடுக்கிற அந்த அழகுக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி, நன்றி செலுத்துகிறோம். எல்லா கனத்தையும் துதி மகிமையும் உமக்கு மாத்திரமே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.